Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது காலங்காத்தால எழுந்துட்டு நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்றோம்னு பாத்தீங்களா? சோ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லாரும் எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட்ல சொல்றது அக்கா இழைச்சிட்டீங்க, அக்கா இழைச்சிட்டீங்க, அக்கா எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே வரீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன், என்னென்ன பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன், அதாவது ஒரு டேல என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்க. அதில் வீட்லேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் கூட ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண போகிறாரு. வெயிட் லாஸ் பண்ண போறா, பண்ணிக்கிட்டே இருக்கு. பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் ஒரு 6 packs 1 2 3 எல்லாருக்கும் தான் வரும் பேக். சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ வந்து எங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் குரு ஃபிட்னஸ் அவங்களுடைய கைடன்ஸோட தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 month முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இவர் வந்து என்னோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 85 kg கிட்ட இருந்தது. 83 84 85 அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்டோன்னா 85ல இருப்பேன், இல்லை சாப்பிடவே இல்லைன்னா 83 84 அப்படி இருப்பேன். ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 77 76க்கு வந்து வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு காலையில் செக் பண்ணும்போது 75 கிட்ட வந்துட்டேன். ஸோ இது வந்து நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 2 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது 94 இல்லையா, 94 பாயிண்ட் சம்திங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கீங்க? 92 பாயிண்ட் சம்திங்ல இருக்காரு. ஸோ இதுல வந்து நாங்க எப்படி வெயிட் லாஸ் பண்றோம் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, நீங்க ஹெல்த்தியா தான் வெயிட் லாஸ் பண்றீங்களா, எப்படி நீங்க இவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியட்ல வெயிட் குறைக்கிறேன்னு சொல்றீங்களே எப்படி? ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம வந்து கிளாரிஃபை, நாங்க என்ன சாப்பிட்றோம், ஹெல்த்தியா தான் சாப்பிட்றோமா, டே இன் மை லைஃப்ல அந்த காலையில மார்னிங்ல இருந்து நைட் என்ன ரொட்டீன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்றோம், என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்றது உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம வந்து நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்களோட டே ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே நாங்க குடிக்கிற மார்னிங் ட்ரிங்க். ஓகேங்களா, மார்னிங் ட்ரிங்க் கேன் பி எனி திங். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டோம். எங்களுடைய இந்த மார்னிங் ட்ரிங்க் என்னடா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்குதுன்னு தெரியுங்களா, ஆக்சுவலி இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து குடிச்சிட்டு நம்ம வந்து ஆக்சுவலி எதுக்கு இந்த மார்னிங் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய விஷயங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் காலையில் ஃபர்ஸ்ட் குடிக்கிற அந்த மார்னிங் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஜஷனு, உங்களுடைய மெட்டபாலிக் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஷார்ட் பீரியட்ல வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம லைஃப்பில் செய்கிற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண தப்புகளை வந்து சரி பண்ணும். ஓகேங்களா, நம்ம காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீ காஃபி குடிச்சிருப்போம், பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ருப்போம். ஆக்சுவலி காலைல எழுந்த எல்லாமே நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே, நம்ம வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் பட்டர் பிஸ்கெட் நல்ல ஃபேட் அதெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது காலையில எழுந்தோன்னா அந்த கொழுப்பு, அந்த திக்கான நுரை இருக்கிற பால், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம வந்து டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 months 3 months முடிஞ்சா லைஃப் லாங் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அந்த டீ காஃபினா விட்டு ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம மார்னிங் ட்ரிங்க் குடிச்சிட்டு அடுத்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன வகை வகையாக சாப்பிட போறோன்றது வந்து பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி வகை வகையாலாம் ஒன்றும் கிடையாது. வகையா நம்மளால சாப்பிடவும் கூடாது. மேடம் எனக்கு ஒரு பூரி, ஒரு தோசை, ஒரு முட்டை தோசை அப்படிலாம் சாப்பிட முடியாது. போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டீம்டு ஆவியில வெந்த ஐட்டம் சாப்பிடுறது, பாயில்டு வேக வச்சது, பாயில்டு ஸ்டீம்டு அப்படியா. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய நம்ம ஊர் ஃபேமஸ் இட்லி தான் சாப்பிடுறோம். முட்டை கூட சாப்பிடலாம்ல, இட்லி சாப்பிடுங்க எப்ப பார்த்தாலும் முட்டை கோழி பாத்தீங்களா, தெரியுதுங்களா, இட்லிங்களா. அதுக்கு வந்து சாம்பார்ல இருக்கிற காய்கறிகள் நீங்க எவ்வளவு வேணும் சாப்பிடுங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், பசி போகும். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரே நேரத்துல வந்து 4 இட்லி சாப்பிடுறது அப்படின்றது நம்ம பசி போகும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. ஆனா அப்படி கிடையாது. இப்ப நம்ம 2 இட்லி சாப்பிடுறோமா, நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பசி வந்து ஃபில் ஆயிடும். இப்ப வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஒரு 9-9:30 வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நமக்கு பசி வர்றதுன்னு பாத்தீங்கன்னா 10:30 11க்கு பசி வரும். நம்ம வந்து அப்ப நம்ம சும்மாவே இருக்க போறது இல்லை, அப்பயும் ஒரு விஷயம் சாப்பிடுவோம். சோ அதனால உங்களுக்கு பசி அப்ப என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். 11 o'clock நம்ம இன்னொரு இட்லி சாப்பிடுவீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படிலாம் சொல்லாத, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நானும் சாப்பிடுறோம். 11 மணிக்கு பார்ப்போம். கடைக்கு போய் நம்ம வந்து காய்கறினா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நான் என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வாட் வி கன்சியூம் இன் ஆஸ் எ வெஜிடபிள்ஸ், என்னமோ வளர்றேன் பாருங்க. இங்கே வெங்காயம், கேரட், வெண்டைக்காய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, வாட்டர்மெலன், பச்சை மிளகா. இவ்வளோ பச்சை மிளகாலாம் சாப்பிட மாட்டோம், இது பச்சை மிளகா, இஞ்சி,
பப்பாயா, மாதுளம்பழம், பைனாப்பிள், அவரைக்காய், ஆப்பிள், தக்காளி, ஆம்லா, பீன்ஸ், இது மேங்கோ, இது எங்களுக்கு கிடையாது, பசங்களுக்காக. இது புடலங்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய் அண்ட் கீரை. கீரை மட்டும் பார்த்தீங்கன்னா இது இப்போ வாங்கிட்டு வந்தது. எங்களுக்கு ரெகுலராகவே அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ள ஒருத்தர் கீரை எடுத்துட்டு வர ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, அதெல்லாம் கீரை வந்து நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஆனால் அதுவும் கொஞ்சம் மாடரேட்டாக தான் பண்ணேன். எனக்கு சம்டைம்ஸ் நிறைய கீரை, அந்த முருங்கைக்கீரைலாம் ஜீரணம் ஆகாது. அதனால வந்து கேட்டாங்களா எனக்கு என்ன ஆகும்னா கேட்டாங்களா. அதனால பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல நீங்கள் வெயிட் லாஸ் இவ்வளோ பண்ணுறது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து எந்த ஒரு டேப்லெட்டோ இல்லை எந்த ஒரு சப்ளிமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கரைச்சி குடிச்சு அப்படி ஒன்றும் வெயிட் லாஸ் பண்ணல. ஸோ அப்படி பண்ணியிருந்தா ஒருவேளை எங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணது இவைகளை சாப்பிட்டது மட்டும்தான். ஸோ நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே காப்ஸ், ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ரஃபேஜ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில். ஸோ அதனால நம்ம சாப்பிடும்போதே அந்த மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபைபர் சாப்பிடணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிடணும், லாஸ்ட்டாக காப்ஸ் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்சுலின் ஸ்பைக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படாது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறோம். என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் டைமில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11:30 போல லைட்டாக ஒரு பசி வரும் பாருங்க. காலைல நம்ம 2 இட்லி தான் சாப்பிட்ருக்கோம். முக்கியமான விஷயம், காலைல டீ காஃபிலாம் நான் குடிக்கலங்க. குடிக்க கூடாதுன்னா அது ஈவினிங் டைம்ல ஈவினிங்ல பேசுவோம். அத பத்தி இப்பலாம் பேசறவல ஈவினிங்கா பேசுவோம். இல்ல மார்னிங்ல நான் குடிக்கல. ஏன்னா நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் டீ காஃபிலாம் நான் ரொம்ப அடிக்டா இருந்தேன். நம்ம வந்து இப்போ என்னென்ன சாப்பிட போறோம்னா மாதுளம்பழம், ஆப்பிள், அதோட சேர்த்து சூப்பரான என்ன சொல்றது, நம்மளோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட், ஜாமுன் ஃப்ரூட். அது இந்த டைம்ல தான் கிடைக்கும். அது ஜாமுன் ஃப்ரூட் இஸ் நதிங் பட் எவ்வளவு பெருசா இருக்குது. நான் ஆக்சுவலா சின்னதா ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன், சின்னதா இருந்தனால வந்துட்டேன். அது அப்புறம் இங்க வர வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் சிலது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட்டா இருக்கும் பாருங்க. பலாப்பழம், வாழைப்பழம் வெயிட் போடும் நமக்கே தெரியும். மாம்பழம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பெரிஸ், இந்த மாதிரி ஆப்பிள்ஸ், பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கேலரிஸும் அவ்வளவா இருக்காது. அது சேம் டைம் உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற அந்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஊர் காய் பழத்தை சாப்பிட்டீங்களா போதும். எவ்வளவு குண்டா இருக்குது பாருங்களேன். நல்லா இல்ல ஆக்சுவலா சொன்னேன், சின்னதா இருந்தது. அழகா அந்த ஜாமுன் ஃப்ரூட் ஏற்படுது. குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது இல்ல. ஓகே, இதை நம்ம இப்படியே சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிக்கும். இப்ப மழை வேற பெய்யுதா, அதனால நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் காரம், கொஞ்சம் மிளகா பொடி போட்டு கட் பண்ணிட்டு போட்டா நல்லா இருக்கும். பட் ஆனா அவ்வளவு கட் பண்ண வேணாம். அது ஒன்னால கட் பண்ண முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டேஸா பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இதுதானே நவாப்பழம் தானே? இது நாகப்பழமா? இது நாகப்பழம். இது நாகப்பழம் கிடையாது. இது நாகப்பழம். நாவல் பழம். நாகப்பழம், நவாப்பழம் மூணுமே சேம் தான். அதை வார்த்தைகள் மறுவி வந்திருக்கிறது. ஓகே, இந்த மரத்தை நான் பாத்துக்கிறேன். நான் பழத்தை பாத்துக்கிறேன். கொரிக்கலிக்காய் வரலையே. கொரிக்கலிக்காய் எல்லாமே விக்குது அங்க. நம்ம பாப்போம். நம்ம அந்த டைம்ல ஊறணுமா? நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். மாதுளம்பழம் கொஞ்சம் உரிச்சு போட போறேன். அதுக்கப்புறம் இந்த நவாப்பழம் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஒயிட், நமக்கு சிக்கன் வந்து பசங்களுக்கு, ரைஸ் ஒயிட் ரைஸ். ஆக்சுவலி ஒயிட் ரைஸ் தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன், ப்ரௌன் ரைஸ் செய்யல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌன் ரைஸை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், பேஸ்ட் ஆன் யுவர் மீல் பிளான். எங்களோட மீல் பிளான்ல இப்போதைக்கு ஒயிட் ரைஸ். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே மொனோட்டோனஸாக இருந்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடவே பிடிக்காது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸ் நம்ம பிளேட்டை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். எவ்வளோ நம்ம வந்து ஃபைபர் எடுத்துக்கிறோம், எவ்வளோ ப்ரோட்டீன், காப்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் செஞ்சுருக்கிறோமோ அது ஓகேங்களா. ஸோ தட்டில் கிட்டத்தட்ட ஒரு பாதி போர்ஷன் வந்து காய்கறி வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிடையாது தெரியும், எங்களுக்கு தெரியும். எக்கு. ஸோ எக்கு இதில் நான் வந்து ஒயிட் மட்டும் தான் எடுத்துப்பேன். ஓகேங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீனு, இதில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கேபேஜ் ஃபைபரா? ஸோ நமக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் வாழைத்தண்டில் ஃபைபர் இருக்குதுன்றது மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ ரைஸ் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ரைஸுக்குன்னு தண்ணி கரண்டி வச்சுக்கணும். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் போர்ஷன் தான் போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே, ரைஸ் போட போர்ஷன் பார்த்துக்கிட்டிங்களா?
ரைஸ் இவ்வளோ, காய்கறி இவ்வளோ. இப்போ நான் ஒரே ஒரு பவுல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த பவுலில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாழைத்தண்டு சூப் வந்து எடுக்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம தனியாகவும் செப்பரேட்டாகவும் குடிச்சிக்கலாம், சாப்பாடோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மீல் பிளேட். ஃபுல்லாக லஞ்ச் டைம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் டைம் வந்துருச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் தூங்கிட்டேன், பட் ஆனால் வந்து 3 to 4 o'clock ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். பட் எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறோம். நம்ம சாப்பிட போகிற ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் நார்மலாக இருக்கிற டைம்லேயே இவ்வளோ ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். பட் இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ், அது வந்து நம்மளுடைய அந்த பாடியை வந்து எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுது, கரெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த டயட் பிளான்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஒரு நிறைய பேசுகிறேன்ல. எஸ், நம்ம கடன் பழத்தை சாப்பிட்டுட்டு அடுத்து இம்பார்ட்டண்ட்டான செஷன், அதுதான் ஒர்க் அவுட் செஷன், எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய மாஸ்டர் வந்து வந்துடுவாங்க ஆன்லைனில். ஸோ அவங்க சொல்லித்தர எக்ஸசைஸை நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes to 1 hour பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆக போகுது. வாங்க அது எப்படி பண்ண என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். 3, 4, 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் டைம் வந்தாச்சு. டின்னருக்கு நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சாலட் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய டின்னர் பிளேட். நல்லா இது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. டயட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டின்னர். இது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாக்கிங் இருக்குது. டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து வாக்கிங் வந்தாச்சு. ஸோ வாக்கிங் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப்ஸ் போகிறோம்? 1000 2000 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஸோ வாங்க போய் போவோம். 10,000 ஸ்டெப்ஸ் எப்படி போவோம், அது எப்படி மானிட்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வச்சுட்டு கவுண்ட் பண்ண வேண்டியது. ஒன்ஸ் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சரிங்களா? ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஸ்டெப் கவுண்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. தெரியுதா? ஓகே, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இது வந்து நான் வந்து இது ஃப்ரீ ஆப்புன்றதுனால இது நான் எடுத்துருக்கு. இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருங்க, இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வந்து 0 ஸ்டெப் இருக்கா. இப்போ நான் நடந்து போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நடந்ததுனால இப்போ நான் கீழே 14 ஸ்டெப்பு போயிட்டேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் லாக் போட்டு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆப். நாங்கள் வாக்கிங் வருண் பகவானுக்கே பிடிக்கல. ஒரு 10 ஸ்டெப்பு கூட நடந்திருக்க மாட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சு. தெரியுதா? மழை அதெல்லாம் நினச்சிருக்குது, தெரியாத இருக்கும். நல்லா நனைஞ்சிருச்சு. இனிமேல் எங்கேருந்து வாக்கிங் போகிறது? மழை நினைச்சா கீழே பெய்யுது, நானும் நின்றுட்டு இருக்கிறேன். தரப்புறம் கொடுத்துக்கு. ஸோ ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வாக்கிங் போகலாம். ஆஸ் பர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த டயட் பிளான் படி. சரி, நான் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டெப்ஸ் போயிருக்கிறது வரைக்கும். இப்போ போய் நான் பேலன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டெப் நடந்திருக்கேன். என்னோட கார் பார்க்கிங் ஏரியாலே நான் போக போகிறேன். எவ்வளோ முடியும் சொல்லிட்டு எங்களால் இந்த 1000 ஸ்டெப்ஸ் முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலி கொஞ்சம் மழை சீசனாக இருக்கிறதுனால நைட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஈவினிங்கே வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் வந்து ஈவினிங் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது, காலையிலையும் பண்ணலாம், இன்டர்வல் விட்டும் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். அது ஒரு டேல பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் நீங்கள் 10,000 நாளைக்கு காலையில் early morning தான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த் குரு ஃபிட்னஸ் அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 kgs கிட்ட குறைச்சிட்டேன் வித்தின் 1 month ஆஃப் டைமில். ஹேவிங் அ வெரி ஹெல்த்தி ஃபுட், அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து 1 month இவ்வளோ வெயிட் குறைச்சிட்டிங்களா அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரெகுலரான எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்
ப்ராப்பரான டயட் எல்லாத்தையும் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணேன். இப்போ என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் வெயிட் லாஸ் ஜர்னி பற்றி தான் எங்களுடைய ப்ராக்ரஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் சேனலில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது, ப்ராப்பரான கைடன்ஸோட பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா செல்ஃபாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. அது ஒன்று தான். ஏன்னா நம்ம பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல, 2 நாள் பண்ணுவோம், மேக்ஸிமம் 1 வாரம் 10 நாள் கூட பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ட்ரூப் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் இல்லாமல் நம்ம ஓனாகவே வந்து இந்த வெயிட் லாஸ் ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்பவே ஒரு பேடாக எஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து சொந்தமாக நிறைய கஷாயங்கள்லாம் குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணி நிறைய ஃப்ளாப் ஆகிருக்கு. நிறைய ஹெல்த் வைஸும் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் நான் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் இந்த வாட்டி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஹெல்த் குரு ஃபிட்னஸோட சப்போர்ட்டோட இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நான் வந்து சொல்கிறது ஒன்று தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வேரி ஆகும், எனக்கு இருக்கிற மாதிரி ஆகாது. நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2nd மந்த்தும் பண்ணிகிட்டு இருக்கேன், என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இந்த ரேட் வந்து அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு சார்ஜஸ் தான். நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட டிஎம் பண்ணி கேளுங்க எவ்வளோ ரேட்டுன்னு. கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் ஆக போகிறதுல அவங்க உங்களை ஃபோர்ஸும் பண்ண போகிறதுல ஜாயின் பண்ணுங்கன்னு. அதனால் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நம்ம இந்த மந்த் வந்து சூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். இதோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.